राधे वृंदावनेश्वरी विषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमति भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य जय कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंदा जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंदा जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद हरे कृष्ण मल्लिका माताजी நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க 209 மாதாஜி யாரா சொல்லுங்க 206 மாதாஜி 207 சரி ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மாதாஜி. ஓகே हरे कृष्णा ओम तत्सत हरे कृष्ण माताजी हरे कृष्णा शूनिना प्रभुर आनंदिता हैलमान रामदासा विप्रेर कथा हैल स्मरण சுனிய பிரபுர ஆனந்தித்த ஹைலமன ராமதாச விப்ரேரே கதா கையில ஸ்மரண. இக்கதையினை கேட்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மிகவும் மகிழ்ச்சியுற்றார். ராமதாச விப்ரரின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து ஆன்சர் நான் நேத்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, எதுக்கு அவர் சந்தோஷப்பட்டாருன்னு. நான் உங்களை அந்த கொஸ்டினோட நான் ஓபன் பண்ணிருக்கேன். அவர் ஏன் சந்தோஷப்பட்டாருன்னா, அவர் வந்து மாயா சீதா வர செய்து உண்மையான சீதை பகவான் ராமச்சந்திரருக்கு கொடுத்தார். எதுக்கோசம் சைத்தன்யா சந்தோஷப்பட்டார்? உண்மையான சீதா இல்ல, அங்க போய் மாதா போய் மாயாவாதி சீதா தான் அதுங்கிறதுனால அவர் சந்தோஷப்பட்டார். அது அவருக்கு தெரியாதா? சைத்தன்யா தெரிஞ்சாலுமே தெரியும் மாதாஜி, இருந்தாலும் இப்படி மாத்தி கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவருக்கு தெரியும் மாதாஜி, அது மத்தவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அப்படி செய்யறாரு மாதாஜி. நெக்ஸ்ட் நேத்து கேட்ட கேள்வி அதுக்கு கரெக்ட் ஆன்சர் அதுதான். நேத்து நீங்க கேள்வி கேட்டது மாதாஜி. என்ன மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அவர் கேட்டதுக்கு ரீசன் வந்து அவர் சந்தோஷப்படுறது அவர் தெரிஞ்சிச்சு மத்தவங்களுக்கு சொல்றதுல. ராம்தாஸ் விப்ரா வந்து இறந்து போறேன்னு சொல்லிட்டு இவர் கதை சொன்னாரு இல்லையா, ராமர் இல்லைன்னு. இப்போ அவருக்கு கரெக்டா ப்ரூஃப் கூர்மாவது இதுல இருக்கு புராணத்துல. கூர்ம புராணம் ஒன் ஆஃப் த டாப் சாத்விக புராணம். சாத்விக புராணத்தினால அவர் மாதாஜி டிராவல்ல இருக்கீங்களா மாதாஜி? சரியா கேட்கல மாதாஜி. இல்ல மாதாஜி இங்கதான் இருக்கு. இப்போ கிளியரா கேக்குதா? இப்போ கேக்குதா? சவுண்ட் கம்மியா இருக்கு. இப்போ கேக்குதா? கேக்குது மாதாஜி. ஃபுல் வால்யூம் வச்சிருக்கேன்.
சோ இப்போ கூர்ம புராணத்துல என்னன்னா அங்க வந்து கிளியரா சொல்றாங்க இந்த மாதிரி இவர் தான் என்ன விஷயம்னு சொல்லிடுறாங்க, ரைட்? அதனால வந்து என்னன்னா இவர் வந்து ரொம்ப கிளியரா வந்து இவருக்கு புரியுது. ஏன்னா இவருக்கு வந்து வேற சாய்ஸே இல்லை. கூர்ம புராணம் ப்ரூஃபோட இவர் போய் காட்ட முடியும். கூர்ம புராணம் ரியலான கூர்ம புராணம் இஸ் ஒன் ஆஃப் த டாப் 6 புராணம், சாத்விக புராணத்துல வருது. அதனால வந்து அந்த புராணத்திலேயே கிடைச்சிச்சுன்னா, இப்போ இவர் சொன்னார் இல்ல, மாயா தேவி வேணா டச் பண்ணலாம், சீதா தேவி வந்து லக்ஷ்மியை டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு சாட்சி இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது என்ன சாட்சி? அந்த சாட்சி வந்து இதுவாதான் நிக்குது. அதனால வந்து இவரு சொல்றாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? சோ இதே டாபிக் கொண்டு வரேன்னா இந்த ப்ரூஃப் கோசம் தான் இந்த ஹோல் திங் அவர் சந்தோஷப்படுறாரு. அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் இல்லை, அவருக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா இந்த ப்ரூஃப் வந்து அவருக்கு இவர் மூலமா தான் தெரிய வருது. அதனால இவரு சந்தோஷப்படுறாரு. இப்ப புரியுதுங்களா? புரியுது மாதாஜி. நெக்ஸ்ட் போங்க. एव सिद्धांत शूनी प्रभुरा आनंद हाइला ब्राह्मणे रास्थान मागी से पत्र नीला ईशा प्रभुरा आनंद ஆனந்த பிராமணரே ஸ்தானே மாயி சேயி பத்ர நீலா. இந்த சித்தாந்தங்களை கூர்ம புராணத்திலிருந்து கேட்ட ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பெரிதும் மகிழ்ச்சியுற்றார். பிராமணர்களின் அனுமதியை பெற்று அவர் கூர்ம புராணத்தின் அந்த ஓலையை எடுத்து கொண்டார். ஹரே கிருஷ்ண. ரொம்ப ஸ்பெஷல் இல்ல நேற்று கூர்ம புராணம் கரெக்டா வந்துச்சு. சோ இவர் என்ன சொல்றாரு? இவர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பிராமணரோட பர்மிஷன், அதாவது அங்க இருக்கிறவங்களோட பர்மிஷன் எடுத்துட்டு அத அந்த புக் இருக்கு இல்லையா, அத எடுத்துக்கிறாரு, ஃபாலோ பண்றாரு, லைப்ரரி கொண்டு. नूतना पत्र के लेखाना पुष्टा के देयो याइला प्रातीति लागी पुरातना पत्र मागिनीला. नूतन पत्रलोकज पुस्तक देवो इल प्रति இதிலாகி புராதன பத்திரமாகினிலா. கூர்ம புராணம் மிகவும் தொன்மையானது என்பதால் அந்த ஓலைகளும் மிகவும் பழையதாக இருந்தன. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நேரடி சாட்சியை காட்டுவதற்காக அந்த பழைய ஓலைகளை எடுத்துக்கொண்டார். அதிலிருந்து ஸ்லோகங்கள் புதிய ஓலையை பிரதி எடுக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஹரே கிருஷ்ணமாது. இது வந்து ரொம்ப பழசா இருக்கிறதால அதை வந்து நம்ம கான்செப்ட் ஆஃப் ஜெராக்ஸ் பண்ணிட்டு அவர் வந்து அதை பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து வெரி வெரி ஓல்டன் டைம் புராணத்தினால அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பழுதடைஞ்சு போச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம். பத்ரலான பூனா தக்ஷிணா மதுர ஆயிலா ராமதாசா விப்ரேசை பத்ர ஆயிலா. பத்ரலானா புனாக லட்சிண மதுர ஆகிலா ராமதாச விப்ரசெயி பத்ர அனிதிலா. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தெற்கு மதுரை திரும்பினார் மற்றும் கூர்ம புராணத்தின் அசல் கையெழுத்து பிரதியை ராமதாச விப்ராவிடம் வழங்கினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ அவர் வந்துட்டு ரிட்டர்ன் என்ன பண்றாரு? அவர் வந்து அந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து என்ன பண்றாரு, இவர்கிட்ட ராமதாசா விப்ரா கிட்ட கொடுத்துடுறாரு. सीतायाराधितो वाणी शायशीतं मजीजना तां जहार दशा जीवा सीतावाणी पुरं गता परीक्षा समये वाणीं छायाशी सीता विवेश सा वाणी सीतां समानीय तत्पुरस्तादनीनय. सीतायारतितो वह्ने छाया सीतामजीजनत् तां जहारत शग्रीवः सीता वह्निपुरं गता परीक्षा समये वह्निं छाया सीता विवेश सा वह्निः सीतां समानीय தத்புரஸ்தாதனீனயத். அன்னை சீதையினால் வேண்டப்பட்ட போது
அக்னிதேவன் மாயா சீதையின் ரூபத்தை உருவாக்கினார். 10 தலைகளை கொண்ட ராவணன் அந்த மாயா சீதையை கடத்தி சென்றான். உண்மையான சீதை அப்போது அக்னிதேவனின் இடத்திற்கு சென்றாள். பகவான் ராமச்சந்திரர் சீதையை சோதித்த போது அந்த மாயா சீதை அக்னியினுள் பிரவேசித்தாள். அச்சமயத்தில் அக்னிதேவர் உண்மையான சீதையை தமது இடத்திலிருந்து அழைத்து வந்து பகவான் ராமச்சந்திரரிடம் ஒப்படைத்தார். பொருளுரை: இந்த 2 ஸ்லோகங்களும் கூர்ம புராணத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஸ்லோகம் போக மாதாஜி, ஒரு செகண்ட். மாதாஜி இல்ல அது அந்த ஸ்லோகமே இருக்கா? ஓகே ஓகே. பர்ஃபெக்ட் இல்ல வெறும் டிரான்ஸ்லேஷன். மாதாஜி மல்லிகா மாதாஜி இந்த வேர்ஸ் இல்ல, கலாவதி மாதாஜி இந்த வேர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிறேன் மாதாஜி. ஸ்லோகம் தானே மாதாஜி வேணும்? 211 212 ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க போறோம். இதுதான் அப்படியே ப்ரூஃபோட இருக்கு பாருங்க, நம்மளுக்கும் வேணும். பத்ம புராணத்துல கொடுத்த இது மாதாஜி. எந்த ஒரு செகண்ட் இருங்க, என்ன புராணம் சொன்னீங்க? கூர்ம புராணம். கூர்ம புராணத்துல இருக்கு. சீதா யாரா அங்க போனதுனால இவருக்கு இதெல்லாம் கிடைச்சது. சீதவாணி புரம் கதா பரீட்சா சம்யே வணி. இந்த ஸ்லோகா நம்ம டார்கெட் பண்ணி கத்துக்கணும் மாதாஜி. இது நம்ம ப்ரூஃபோட சொல்றதுக்கு நம்ம ப்ரூஃப் எடுத்துட்டு போக முடியாது, ஜெராக்ஸ் காப்பி. ஆனா நம்ம ஸ்லோகம் சான்ஸ்கிரிட்ல சொன்னா கூட நம்புவாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ அந்த 10 பாயிண்ட் இது கத்துக்கிட்டு முடிச்ச அப்புறம் இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கலாவதி மாதாஜி, நீங்க தான் ஞாபகப்படுத்தணும். ஓகே மாதாஜி. 210 211 மாதாஜி. ஆமா, இன்னைக்குல ஒரு 211 12. ஓகே மாதாஜி, ஞாபகப்படுத்துறேன் மாதாஜி. ஷூர் ஷூர். பத்ரபானா விப்ரராஹைல ஆனந்தித மன பிரபுர கரண்யதாரி கரைய கிரந்தனா. கைலானந்தித மன பிரபு சரணிதரி ஹரையே கிரந்தன. கூர்ம புராணத்திலிருந்து மூல ஓலைகளை பெற்றதில் ராமதாச விப்ரர் மிகவும் மகிழ்ச்சியுற்றார். அவர் உடனடியாக சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை பிடித்துக் கொண்டு அழத் தொடங்கினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா இப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? எல்லாரும் சீதாவை பத்தி தப்பா நினைச்சிருப்பாங்க மாதாஜி. அவங்களை எப்படி அவங்க தூக்கிட்டு போனா ராவண அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு சொல்லுவாங்க மாதாஜி. அவங்களே அப்படின்னு நினைச்சோம்னா அவங்கள ரொம்ப ஹாப்பியா சைதன்யர் குரூப்போட சொன்ன உடனே அவர் ரொம்ப ஹாப்பியா இருப்பார் மாதாஜி. ஓகே, அது கரெக்ட். பட் நம்மளுக்கு என்ன லேர்னிங்? இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஒரு உண்மையான பக்தன் எப்படி எல்லாம் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தார் இல்லையா அவரு? அதுல உண்மையை தெரிஞ்சோன்னா அவர் அவ்வளவு சந்தோஷப்படுறாருங்கிறது இது ஒண்ணு. ரைட், உண்மையான பக்தரா இருந்தா உயிரை கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்காங்க. அவங்களால எடுக்க முடியல, இதுதான் அந்த பாவம். அவங்களால கிருஷ்ணருக்கு ஒரு பிரச்சனை, ரைட், ராமர் வடிவத்துல இருக்கிற கிருஷ்ணருக்கு ஒரு பிரச்சனைன்றத அவங்களால ஏத்துக்கவே முடியாது. அவங்க உயிரை கொடுக்கறதுக்கும் மாட்டாங்க. அவங்க இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது ஒண்ணு. பட் அதை தவிர நம்மளுக்கு என்ன டேக் ஓவர்? எப்படிதான் நமக்கு இந்த புராணங்கள் இதெல்லாம் சாட்சி இருந்தாதான் நம்ம ஒத்துக்கணும் அப்படிங்கறது தெரியுது. யார் சொன்னாங்க? பத்மா மாதாஜி. கரெக்ட். சோ நம்ம புராணங்கள்ல இருந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அவங்க சொன்னது 90% கரெக்ட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் என்னன்னா, நம்மளும் சாட்சி ரெடி பண்ணிக்கணும். யாராவது கேட்டாங்கன்னா, நீங்க அடிக்கடி சொல்றீங்க இல்லையா, நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லைன்னா, நம்மளுக்கு ப்ரூஃப் இல்லை. இப்போ ப்ரூஃப்ன்றது நம்ம கைக்கு வரணும்ன்றது இப்போ தேவையில்லை. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க நம்புவீங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நான் ப்ரூஃப் இல்லைன்னா பேச மாட்டேன் அப்படின்னு. அதனால அதே மாதிரி இப்போ சயின்டிஸ்ட் ஒருத்தன் சொல்றான்னா எல்லாருமே நம்புறான். எதுக்குன்னா அந்த சயின்டிஸ்ட் ப்ரூஃப் கொடுத்தாதான் கவர்மெண்ட் ஒத்துக்கும் அப்படின்றதால அவங்க எல்லாருமே நம்புறாங்க. அந்த நம்பிக்கை வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இனஃப் ப்ரூஃப்ஸ் வச்சுக்கணும். இப்போ அதுக்குன்னு ஒரு ஏத்திஸ்ட் நம்பவே மாட்டாங்க. ப்ரூஃபே கொடுத்தாலும் நீதான் எழுதினேன்னு சொன்னாங்கன்னா அவங்க விட்டுருங்க. அவங்கள பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நான் சொல்றது இப்போ இந்த சைத்தன்யா மகாபிரபு, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா மகாபிரபுவே சாட்சியை ரெடி பண்ணி தான் கொண்டு வர்றாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சாட்சி கொண்டு வந்த ஒரே ரீசன் என்னன்னா, அவர் ப்ரூஃப் கொடுக்கணும்ன்ற பாயிண்ட் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு.
அவரே சாட்சி, அவரேதான் அந்த அவதாரம், அவரேதான் ராமர், அவரேதான் அவரோட எனர்ஜி தான் சீதாமான்றது தெரிஞ்சாலும், இது வந்து ராமா இவருக்கு தெரிஞ்சாலும் டிவோட்டிஸ்க்கு நம்ம கிளாஸ் எடுத்துச்சு நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஏன் ப்ரூஃப் கொடுக்கணும்னா அந்த புரிதல் ஒண்டி பத்தாது, ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கையும் ஏறும். அதனால ப்ரூஃப் வந்து அப்சல்யூட் மஸ்ட்ன்றது நம்மளுக்கு டேக் பண்ணும். சரிங்களா? विप्रकाहे तुम्ही साक्षात श्री रघुनंदना संन्यासी रविशे मोरे दिला दर्शना. विप्रकाहे तुम्ही साक्षात श्री रघुनंदना சன்னியாசி ரவிசே மோரா திலா தர்ஷன. மொழிகளை பெற்று மிகவும் திருப்தியுற்ற பிராமணர் கூறினார், பிரபுவே, நீங்கள் சாட்சாத் ராமச்சந்திர பகவான் எனக்கு தரிசனம் அளிப்பதற்காக சன்னியாசியின் உடையில் வந்துள்ளீர். ஹரே கிருஷ்ணா. ராமன் என்ன சொன்னாங்க, நீதான் சாட்சாத் ராமச்சந்திரா அப்படின்னு. சோ அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு, இஸ் ஏபிள் டு ஃபீல் அவர் தான் ராமகிருஷ்ணான்னு. அப்படி இருந்தும் அந்த ப்ரூஃப் பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்மளுக்கு தெரிவிக்கிறதுக்கோசரம் இதெல்லாம் நடக்குது. நீ வந்து சன்னியாசி ட்ரெஸ்ல எடுத்துட்டு எனக்கு தர்சனம் கொடுக்குங்கன்னு நீ வந்திருக்க, நீ சாட்சாத் ராமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. आजी मोरा गारे भिक्षा कारा अंगीकारा. மகா துக்க ஹைதே மோரா கரிலா நிஸ்தாரா ஆஜி மோரா கரி பிக்ஷா கர அங்கீகாரா. என்னை மாபெரும் துயரத்திலிருந்து நீங்கள் விடுவித்துள்ளீர். இன்று என்னுடைய இடத்தில் உணவருந்தும்படி உங்களை வேண்டுகிறேன். அருள் கூர்ந்து இந்த அழைப்பினை ஏற்பீராக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாப்பாடு எங்க வீட்டுல சாப்பிடு, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு தடவை சாப்பிட்டு பட்டி போட்டாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு நான் சாப்பிட மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் நான் சூசைட் பண்ணிக்க மாட்டேன்றாரு. இப்ப ஃபைனலா வந்து ஒழுங்கா லஞ்ச் கூப்பிட்டு இருக்காரு. இப்பமாவது சாப்பாடு கொடுக்குறாரா இல்லையான்றத நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இவ்வளவு பண்ணிருக்காரு அவரு. ஆனாலும் சைத்தன்யா மகாபிரபு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நம்மளா இருந்தாச்சே, நீ ஒரு தடவை வந்து நீ சாப்பாடே போடல, அடுத்த தடவை வந்தேன்னா நீ வந்து சாப்பிடலன்னு பண்ற, மூணாவது தடவை அதே டைமே நீ வந்து சூசைட் பண்ணிக்கிறேன்னு ஸ்ட்ரென்த் போடுற, வீட்டுக்கு சாப்பாடு விடு, உன்னை பத்தி நினைச்சா கூட எனக்கு சாப்பாடு இறக்கல. இதுதானே நம்ம ரியாக்ஷன் இருக்கு யாராவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணா. சோ நம்ம ஸ்ரீகிருஷ்ணா சைத்தன்யா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மனோதில செய்தினா தினே மோரா பாகே புனராபி பைலும் தர்ஷனே. மொழிபெயர்ப்பு. எனது மன உளைச்சலால் நேற்று உங்களுக்கு ஒரு நல்ல மதிய உணவை என்னால் கொடுக்க முடியவில்லை. இப்போது நல்ல அதிர்ஷ்டத்தால் நீங்கள் மீண்டும் என் வீட்டிற்கு வந்துள்ளீர்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ நீங்க வந்ததால நான் வந்து டென்ஷன்ல இருந்தேன், அதனால என்னால சாப்பாடு கொடுக்க முடியல. மறுபடியும் நீங்க வந்திருக்கீங்க, நீங்க சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. बलि से विप्रा सुखे पाक सयला उत्तम प्रकारे प्रभु के भिक्षा कराइला. वेद बलि से विप्र सुखी पाक कैला उत्तम प्रकारे प्रभु के भिक्षा कराइला. இவ்வாறு கூறி பிராமணர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் உணவு சமைத்து முதல் தர உணவை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கு அர்ப்பணித்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ அவர் சொல்லிட்டு அவர் மறுபடியும் ஒழுங்கா சந்தோஷமா சாப்பாடு போட்டு சூப்பரா டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. श्री रात्रि ताराई तारे कृपा करी भाग्यादेश ताम्र पर्णी गेला गौरा हरि. பாண்டியா தேசே தாமிரபரணி கேலா கௌரஹரி. அந்த இரவினை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிராமணரின் இல்லத்தில் கழித்தார். அவருக்கு கருணை அளித்த பின்னர் மகாபிரபு பாண்டிய தேசத்தில் தாமிரபரணி நதியை நோக்கி புறப்பட்டார். பொருளுரை: பாண்டிய தேசம் என்பது இந்தியாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கேரள நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியை குறிக்கிறது.
இப்பகுதியில் ஆட்சி செய்த மன்னர்கள் பாண்டியன் என்னும் பட்டத்துடன் மதுரை மற்றும் ராமேஸ்வரத்தை ஆட்சி செய்துள்ளனர். ராமாயணத்திலும் தாமிரபரணி நதி குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருணை என்றும் அறியப்படக்கூடிய தாமிரபரணி நதியானது திருநெல்வேலியின் வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. தாமிரபரணி நதி ஸ்ரீமத் பாகவதத்திலும் 11.5.39 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ பேசிக்கலி இது ஜியோகிராஃபி தான், நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். சோ இது என்ன அப்படின்னா ராமாயணத்துல இருந்து சொல்ற அதேதான். இது வந்து திருநெல்வேலி, கேரளா, சோழநாடு, திருநெல்வேலி இந்த பெல்ட் இருந்து பே ஆஃப் பெங்கால் என்டர் ஆகுது. ताम्रपर्णी स्नानाकरी ताम्रपर्णी तीरे नया त्रिपति के देही भूले कुदाले. ताम्रपर्णी स्नानाकरी ताम्रपर्णी धीरे नय திருப்பதி தேகி போலே குதூகலே. அங்கே தாமிரபரணி நதிக்கரையில் நவ திருப்பதி என்று அறியப்படக்கூடிய பகவான் விஷ்ணுவின் 9 கோயில்கள் உள்ளன. அந்த ஆற்றில் நீராடிவிட்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பேராவலுடன் இந்த விக்கிரகங்களை தரிசித்து உலாவினார். பொருளுரை: நவ திருப்பதி என்று அறியப்படும் 9 விஷ்ணு கோயில்கள் ஆழ்வார் திருநகரியை சுற்றி அமைந்துள்ளன. ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலியிலிருந்து சுமார் 17 மைல் தென்கிழக்கில் அமைந்துள்ள நகரமாகும். எல்லா கோயில்களின் விக்கிரகங்களும் இந்நகரத்தில் ஆண்டுதோறும் நிகழும் திருவிழாவிற்காக ஒன்று சேருகின்றனர். ஹரே கிருஷ்ணா. கருட சேவையா இருக்குமா மாதாஜி? கருட சேவை கருட சேவை இல்ல மாதாஜி, அது வந்து திருநாங்கூர் கருட சேவை. இது வந்து திருநெல்வேலி மாதாஜி. இது திருநெல்வேலியில நவ திருப்பதின்னு சொல்லி 9 கோயில் இருக்கு மாதாஜி. இது வேற. ஓகே, பட் அது வந்து அது டவுட் இல்ல. பட் இது வந்து எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வருவாங்கன்றது நவ திருப்பதி சாமிகளே கொண்டு வராங்க ஒன்னான்றீங்களா? ஆமா மாதாஜி. அது வந்து உற்சவர் மட்டும் கொண்டு வருவாங்க மாதாஜி. ஓகே, கருட சேவையில சும்மா எல்லா உற்சவர்களும் 9மே இப்ப நவ திருப்பதி என்ற எல்லா விஷ்ணு கோயில்கள் பக்கத்துல இல்லையா? ஆமா மாதாஜி, ஒரே நாள்ல பாத்திரலாம் மாதாஜி. நவ திருப்பதிங்கிறது 9 பக்கமாவே இருக்கும் மாதாஜி. சும்மா ஒரு 2 கிலோமீட்டர். இப்ப நீங்க திருநாங்கூர் பாத்தீங்க பாருங்க, அதே மாதிரியே இருக்கும். இது திவ்ய தேசத்துல வருது போல இருக்குல்ல? எஸ் மாதாஜி, 9 கோயிலும் திவ்ய தேசத்துல வருது. ஒரே நாள்ல பாத்திரலாம் மாதாஜி. திருச்செந்தூர் போயிட்டு நைட் ஹால்ட் பண்ணிட்டோம்னா காலையில நேரமா ஒரு 7 கிளம்பணும்னா எல்லாமே பாத்திரலாம் மாதாஜி. ஓகே, பெரிய கோயில் மாதாஜி. எல்லாமே பெரிய பெரிய சூப்பரா இருக்கு மாதாஜி கோயில் எல்லாம். கேரளால பெருமாள் கோயில் இருக்கு மாதாஜி. கேரளால கூட இருக்கு பெருமாள் கோயில் நிறைய. வாய்ஸ் பிரபு. கேரளால இதே மாதிரி பெருமாள் கோயில் நிறைய இருக்கு அங்கேயும். ஆமாமா, தெரியும் பிரபு. நாங்க வந்து ஸ்பெசிபிக்கா வந்து நீங்க ஏன் அது கேட்டானா சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா திவ்ய தேசம் நிறைய கரெக்ட் பண்றாரு. திருப்பதி, அஹோபிலம் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நம்ம ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி, சாயன பெருமாள் இந்த பெல்ட் எடுத்தாரு. ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேரளாவும் டச் பண்ணாரு. நம்ம இப்ப வந்து திருநெல்வேலி டச் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த பெல்ட் வச்சு பார்த்தா விஷ்ணு கோயில்கள் நிறைய இடத்துல நிறைய இருக்கும். பட் ஸ்பெசிபிக்கா இவர்கள் ஆழ்வார் பாடின கோயில்கள்னா ஐ திங்க் இட்ஸ் திவ்ய தேசத்தை அவர் ரெஃபர் பண்றாங்க. அந்த பேர் இங்க யூஸ் பண்ணல, பட் அவங்க வந்து ரெஃபர் பண்றது என்னமோ திவ்ய தேசத்தை தான். அதுக்கு தான் சொன்னேன். ஹரே கிருஷ்ணா. தலா தீர்த்தே தேகி ஸ்ரீராம லக்ஷ்மண திலகாச்சி ஆசி கைலா சிவ தர்சனா. பிரபு படிக்கட்டும். சிவ தர்சனா. அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சீதடலா என்னும் திருத்தலத்திற்கு சென்றார். அங்கே அவர் பகவான் ராமச்சந்திரர் மற்றும் லட்சுமணரின் விக்கிரகங்களை தரிசித்தார். அங்கிருந்து அவர் தில காஞ்சிக்கு சென்று அங்கே சிவபெருமானின் ஆலயத்தை தரிசித்தார். தொழுரை: சியடலா என்னும் ஊர் சிலரது அபிப்பிராயத்தின்படி சேர்த்தலை என்று அறியப்படுகிறது. இது நாகர்கோயில் நகரத்திற்கு அருகில் உள்ளது. இங்கே பகவான் ராமச்சந்திரருக்கு அவரது சகோதரரான லட்சுமணருக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் ஒன்று உள்ளது. திலகாஞ்சி என்பது திருநெல்வேலி நகரத்திலிருந்து சுமார் 30 மைல் வடமேற்கில் உள்ள தென்காசியில் குறிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதா. சோ சிததா தலா வந்து சில தடவை சிரதாலா ஐ திங்க் தெலுங்கு பேர் அது.
திலகாஞ்சி, ஓகே, தென்காஞ்சி, ரைட், அது காசில இருக்கு, அதுகிட்ட இருக்கு. ஸோ பேசிக்கலி நார்த் திருநெல்வேலி கிட்ட தான் இது எல்லாமே இருக்கு. ஸோ மாதாஜி சொன்ன மாதிரி எல்லாமே அந்த ஏரியால தான் சிச்சுவேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் போலாம். गजेंद्र मोक्षना तीर्थे देहि विष्णुमूर्ति पानगादि तीर्थे आशी देहिल सीतापति. गजेंद्र मोक्ष तीर्थे देगी विष्णु मूर्ति पानाघाटी तीर्थे आसी தேகில சீதாபதி. அதன் பின்னர் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கஜேந்திர மோக்ஷனம் என்று அறியப்படும் இடத்திற்கு சென்று அங்கே பகவான் விஷ்ணுவின் கோயிலை தரிசித்தார். அங்கிருந்து அவர் பானகடி எனப்படும் திருத்தலத்திற்கு சென்று பகவான் சீதாராமன் விக்கிரகங்களை தரிசித்தார். பொருளுரை: தேவேந்திர மோக்ஷனம் என்னும் கோயில் சில நேரங்களில் சிவபெருமானின் கோயிலாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இது நாகர்கோயில் நகரத்திலிருந்து சுமார் 2 மைல் தெற்கில் அமைந்துள்ளது. உண்மையில் இங்குள்ள விக்கிரகம் சிவபெருமான் அல்ல, விஷ்ணுவே. பானகடி, பனங்குடி என்பது திருநெல்வேலிக்கு தெற்கில் சுமார் 30 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. இங்குள்ள கோயிலில் முன்பு ஸ்ரீ ராமச்சந்திரன் விக்கிரகம் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் சிவபக்தர்கள் ராமச்சந்திரன் விக்கிரகத்தினை மாற்றி ராமேஸ்வரர் அல்லது ராமலிங்க சிவன் என்ற பெயரில் சிவலிங்கம் அமைத்துள்ளனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெம்பிள் வந்து ஸ்ரீராம் ராமது அண்ணா, அதுக்கப்புறம் வந்து டிவோட்டிஸ் வந்து சிவா. இங்க வந்து இந்த கோயில் இதுக்கு முன்னாடி இருக்கிறதும் வந்து கஜேந்திர மோட்சம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த கதை நான் சொல்லவே வேண்டாம். அதுவும் வந்து விஷ்ணுவை குறிக்கிறது, பட் அவங்க சிவான்னு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அங்க இருந்து திருநெல்வேலி இருக்கிறது இந்த டெம்பிள் என்னன்னா, இங்க வந்து ராமச்சந்திரன் தான் இருந்தாரு. சிவா வந்து அதுக்கப்புறம் வந்து, அதாவது சைவைட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ராமச்சந்திரரை வந்து சிவாவோட டிடில மாத்திட்டு ராமேஸ்வரா ஆர் ராமலிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ ராமேஸ்வரம், இது ராமேஸ்வரமா? இல்ல 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 மாதாஜி, திருநெல்வேலி தான். ராமேஸ்வரமா மாதாஜி? ராமேஸ்வரம் இல்ல, திருநெல்வேலி தான். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான். சரி, இதோட நிறுத்திக்கலாம். இது நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஸ்லோகம் கொஞ்சம் கண்டிப்பா. சரிங்களா? லைவ் கொஞ்சம் மல்லிகா மாதாஜி நீங்க தான் ஆஃப் பண்ணணும், நீங்க தான் போடுங்க. ஓகே மாதாஜி. தேங்க்யூ.